XYZ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தள்ளாடும் தாவேகா, தள்ளாடும் தமிழக வெற்றி கழகம். விஜய் மட்டும் போட்டுக்கிட்டு தள்ளாடுலப்பா, அந்த ஒட்டுமொத்த கட்சியே ஆளுக்கு ஒண்ண போட்டுக்கிட்டு மூளைக்கு ஒருத்தரா தள்ளாடிக்கிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு தாவேகா களத்துல எங்க இருக்குன்னே தெரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல, அந்த தலைவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இன்றைக்கு கட்சியே திக்கு தெரியாம மூளைக்கு ஒருத்தம் பித்து புடிச்சு பைத்தியம் புடிச்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. யார பார்த்தாலும் எந்த கூட்டத்தை பார்த்தாலும், அதாவது விஜய் எங்கேயாவது போராடுறாங்க அங்க போய் டீ வித்தா பரவாயில்ல, அண்ணன் சீமான் அவர்களுடைய மீட்டிங் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு டீ வித்து செருப்படி வாங்கியிருக்கானுங்க இந்த தாவேகா தம்பிகள். அதை பற்றி விரிவாக பார்ப்போம். தாவேகா எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு, அதனுடைய எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் எந்த பக்கத்துல இருக்குது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணதாக இருந்தது. பெரம்பூர்ல அவர் இருக்கிறாருல தொகுதியில, அந்த தொகுதியில இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணதாக இருந்தாரு. ஆனால் அந்த பிரச்சாரமானது ரத்து பண்ணிட்டாரு விஜய். அதுக்கு இந்த தாவேகாவினுடைய திருட்டு தற்குறிகள் இருக்குல்ல, தவிட்டு தற்குறிகள், மடக்கு ஊதி சின்னமாக கொண்ட தற்குறிகள், இந்த தற்குறிகள் என்ன பதிவை சமூக வலைதளத்துல போடுறாங்கன்னா, காவல்துறை எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்குகிறது, ஏ காவல்துறையே உனக்கு தைரியம் இருக்கா, நெஞ்சில உனக்கு மஞ்சா சோறு இருக்கா அப்படின்ற ரீதியில நீங்க குவிக்கிட்டு இருக்கானுங்க. உதாரணத்துக்கு ஆதவ அர்ஜுனாவே காவல்துறையை கண்டித்து அவர் ஒரு போஸ்ட போட்டிருக்காரு அவருடைய எக்ஸ் வலைதளத்துல, புரியுதுங்களா? ஆனா நடந்தது என்ன, எப்படி நடந்தது என்ன, தாவேகாவுல நடப்பது என்ன அப்படின்றத நாம பார்க்கணும்ல. இவர் போனா கூட்டம் கூடுது, கலவரம் நிகழ்து அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எல்லாருக்குமே இந்த மாதிரி கூட்டம் கூட்டினாலே காவல்துறை தலையில தான் விடியும். இப்போ வரைக்கும் இந்த கரூர் சம்பவம் காவல்துறை மேல குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கானுங்க இந்த தாவேகா பயலுக. இப்படி இருக்கும் பொழுது காவல்துறை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தாங்க பிடிக்கும். காவல்துறை விஜய் பிரச்சாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துனுச்சா? கிடையாது. காவல்துறை அப்படி தடுத்து நிறுத்தவில்லையே. காவல்துறை ஒரு டைமிங்க கொடுக்குது. இன்னைக்கு இந்த பெரம்பூர்ல நீங்க 2 இடத்துல பிரச்சாரம் பண்ணலாம், 2 இடத்துலயும் ஒரு இடத்துலயும் ஒரு மணி நேரம் நீங்க பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் பிரச்சாரம், இந்த இடத்துல 1 மணி நேரம், அந்த இடத்துல 1 மணி நேரம், 2 மணி நேரத்துல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நீங்க போங்கன்னு உடனே விஜய்க்கு அப்படியே கோவம் வந்துருச்சு, கோவம் பொத்திக்கிட்டு வந்துருச்சு. என்னது ஒரு மணி நேரம் தானா? தமிழ்நாட்டினுடைய உச்ச நடிகர், உச்சா போன நடிகர் எனக்கு 1 மணி நேரம் தான் கொடுக்குறீங்களா? இதை நாங்கள் கண்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாருனாக்க அந்த பிரச்சாரத்தையே ரத்து பண்ணிட்டாருங்க. அதாவது மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டையே கொளுத்துவானுங்கல்ல, அந்த மாதிரி கதை இந்த தாவேகா பயலுக கதை. சரி, விஜய் அதிகபட்சம் இது வரைக்கும் அவர் பேசிய பேச்சுல அதிகபட்சம் எத்தனை நிமிஷம் பேசுறாரு சொல்லுங்க பார்ப்போம். கடைசியா ஒரு வேலூர், தஞ்சாவூர் கூட அவ்வளவு பேசல, வேலூர்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட பேசியிருப்பாருங்க. அதை தவிர்த்து அவர் எங்கேயுமே பேசணும். முழுசா சொல்லணும்னா 1/2 மணி நேரத்துக்கு மேல இந்த அறபோத நாய் எங்கேயுமே பேசுறது இல்ல, அதான் உண்மை. அப்போ ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவனாக இருந்தால் கொடுக்கப்பட்ட 1 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் பேசிட்டு 1/2 மணி நேரம் தொண்டர்களை பார்த்துட்டு கையசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். 2 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க பெரம்பூர்ல, 2 இடத்துலயும் ஒரு மணி நேரம் சொல்லி டைம் கொடுத்துருக்கு காவல்துறை. ஆனா இவருக்கு பிரெஸ்டீஜ் இஷ்யூ. நான் பண்றத போலீஸ் கேட்கணும், போலீஸ் சொல்றத நான் ஏன் கேட்கணும்? நான் எத்தனை படங்கள் நடிச்சிருக்கேன், அதுல எத்தனை படங்கள் ஐபிஎஸ் ஆபீசரா நடிச்சிருக்கேன், சில படங்கள்லாம் சிஎம்ஏவா ஆயிருக்கேன். நீ எங்கிட்ட இந்த தமிழ்நாடு காவல்துறை வேலையை காட்டுதா? நீ சொல்றத நான் கேட்கணுமா? அதனால பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாரு. விஜய் தரப்பு தான் ரத்து பண்ணுது. உடனே இந்த மடக்கு ஊதிகளை சின்னமாக பெற்றவர்கள் சமூக வலைதளத்துல போயிட்டு எங்களை முடக்க பாக்குறாங்க, அடக்க பாக்குறாங்க, நசுக்க பாக்குறாங்க, பிதுக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க, கதறிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பிரச்சாரத்துக்கு இவனும் போகல, இவனும் கூட இவனுடைய கட்சி வேட்பாளர்களும் போகல. ஏன்னா ஜெயிக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். எப்படி கை காசை போட்டு செலவு பண்ணுவானுங்க, முட்டாளா? இப்ப நீங்களே ஒரு எலெக்ஷன் நிக்கிறேன்னு வச்சுங்களேன், ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா காசை செலவு பண்ணுவீங்களா? அதனால இந்த தாவேகாவுடைய வேட்பாளர்கள் எவனுமே பிரச்சாரத்துக்கு போகல. எங்கேயாவது எவனாவது போய் பிரச்சாரம் பண்ணாக்க அங்க போய் இந்த டிவிக்கு தம்பிகள்லாம் விசில் அடிச்சு கியாமியான்னு கத்திக்கிட்டு டிவி திட்டு வந்திருப்பானுங்க. இப்ப தாவேகா சார்பில் யாரும் அங்க பிரச்சாரத்துக்கு போகல. என்ன உடனே டிவிக்கு பயில என்ன பண்ணிட்டாங்கனாக்க மத்த கட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் எங்கேயாவது பேசுறாங்கன்னா அங்க போயிட்டு டிவிக்கு வருது. அப்படிதான் நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு இடத்துல நின்று பேசியிருக்காரு. அங்க போன நம்ம தாவேகா தவிட்டு தற்குறி டிவிக்கேன்னு டிவி திருக்கிறான். அண்ணன் சீமா சும்மா விடுவாரா, கூட்டு வெளுத்துடுற, அவன் புடிச்சு ஈத்துருவா, வாடா டே இங்க டிவி திருப்படா, வாடா இங்க வாடா, இங்க டிவிடான்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க போய் பக்குன்னு புடிச்சிட்டாங்க. நல்ல வேலை அங்க காவல்துறையினர் இல்ல, இல்லைன்னா நாம் தமிழர் தம்பிகள் புடிச்சு புரட்டி எடுத்திருப்பாங்க ஆளை.
ஆளு எஸ்கேப் ஆயிட்டான். சரி, விஜய் உண்மையாலுமே என்ன ஐடியாவில் இருக்கிறார்? இன்னைக்கு ஒரு வேட்புமனு வந்து திருத்தப்பட்ட வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அப்போ எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இந்த தேர்தல் ஆணையம் விஜயனுடைய வேட்புமனுவை நிராகரிக்கணும் என்பதற்காகவே அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறாரா? ஏன்னா இங்க பெரம்பூர் தொகுதியில ஒரு மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு, இங்க திருச்சி கிழக்குல ஒரு மாதிரி வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. பெரம்பூர்ல சொத்து மதிப்பு வந்து அந்த அசையும் சொத்து வந்து 112 கோடி காட்டியிருக்காரு, திருச்சி கிழக்குல வந்து 220 கோடி கணக்கு காட்டியிருக்காரு. ஒரே வருஷத்துல எப்படி? அதே மாதிரி பெரம்பூர்ல தாக்கல் பண்ண வேட்பு மனுவுல 51 வயசுன்னு சொல்றாரு, திருச்சி கிழக்குல தாக்கல் பண்ண வேட்பு மனுவுல 52 வயசுன்னு சொல்றாரு. எப்படி ஒரே வருஷத்துல 2 வயசு வரும் சொல்லுங்க பாப்போம்? எப்படி ஒரே வருஷத்துல 2 வயசு வரும்? இங்க பெரம்பூர்ல 51 வயசா விஜய்க்கு, திருச்சி கிழக்குல வந்து 52 வயசா. என்னடா லாஜிக் இது? சொத்து மதிப்பு இங்க வேற சொத்து மதிப்பு, அங்க வேற சொத்து மதிப்பு காட்டுறாரு. இங்க பெரம்பூர்ல காட்டும் போது பிள்ளைகளுடைய சொத்து மதிப்பை காட்டல, ஆனா திருச்சி கிழக்குல காட்டும் போது அவருடைய மனைவி பிள்ளைகளுடைய சொத்து மதிப்பு விவரங்களை காட்டுறாரு. அப்போ இது என்ன மாதிரியான அரசியல் சொல்லுங்க பாப்பா? அப்போ இது முன்னுக்கு பின் முரணான வேட்பு மனுவை 2 தொகுதியிலும் இவர் தாக்கல் பண்றாருன்னா என்ன நினைக்கிறாரு? உண்மையாலுமே தேர்தலில் போட்டியிடுவதற்கு அக்கறை இருப்பவராக இருந்தா என்ன பண்ணுவாங்க? கரெக்டா அந்த வேட்பு மனுவை தாக்கல் பண்ணுவாங்க, கரெக்டா ஃபில் பண்ணி தாக்கல் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தமிழ் தற்கொலை அபிடவிட்ல எல்லாம் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை போட்டிருக்கு. எதுக்காக? தேர்தல் ஆணையமே ரிஜெக்ட் பண்ணணும். தேர்தல் ஆணையம் ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா வெளில வந்து என்ன சொல்லலாம்? இந்த திமுக சதி செய்து விட்டது, பாஜக சதி செய்து விட்டது, பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி சதி செய்து எங்களை நீக்கிட்டாங்க, என் வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு நீலி கண்ணீர் வடிக்கலாம். அதுக்காக விஜய் அவர்கள் பிளான் பண்ணி தான் 2 தொகுதியிலுமே வேட்புமனுவை தவறான தகவல்களை குறிப்பிட்டு தாக்கல் பண்றாரு. அந்த விவகாரம் வெளியில வந்து எல்லாரும் போட்டு நாயடி பேயடி அடிச்ச உடனே புத்தி வந்துருச்சு. இந்த தாவேக தவிட்டு தற்கொலைகளுக்கு எல்லாம் புத்தி வந்துருச்சு. புத்தி வந்துட்டு, ஆஹா இப்படி ஒரு தப்புல பண்ணி நம்ம இப்படி வசமா சிக்கிக்கிட்டோமே, மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டோமேன்னு சொல்லி இன்னைக்கு போயிட்டு திரும்ப அந்த வேட்பு மனுவை, திருத்தப்பட்ட வேட்பு மனுவை திரும்ப தாக்கல் பண்ணியிருக்காரு நம்முடைய வடக்கு ஊதிகளினுடைய தலைவன் தவிட்டு தற்கொலை விஜய் அவர்கள். எதுக்கு இந்த வேலை? ஒரு வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வக்கில்ல நீ என்ன தமிழ்நாட்டை வந்து ஆள போற? இதுனா சினிமாவா? சொல்லு, இதுனா சினிமாவா? அப்படியே ஒத்த ஓட்டுக்காக அப்படியே மனு எழுதி போட்டு தமிழ்நாட்டையே அப்படியே புரட்டி போடுறதுக்கு ஒரு வேட்பு மனுவை ஃபுல் பண்ண துப்புல இவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரா, இங்க டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியா. அப்போ இவங்க ஆரம்பத்துலதான் இவருடைய இன்டென்ஷனு, இவருடைய நகர்வுகளை பார்க்கும்போது தேர்தலில் போட்டிடணுன்ற இன்ட்ரெஸ்டே கிடையாது விஜய்க்கு. களத்துக்கு வந்துட்டுமே திடீர்னு பேக் அடிச்சா எல்லாரும் அசிங்கமா திட்டுவானுங்களே, ஆல்ரெடி அசிங்கமா திட்டிட்டு இருக்கானுங்க, இப்ப பேக் அடிச்சா மொத்த கொலவெறி நம்ம மேல காட்டிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து தேர்தல் அரசியல் தப்பிப்பதற்காக இப்படி முன்னுக்கு பின் முரணான வேட்பு மனுக்களை தாக்கல் பண்றாரு. அப்பயாவது நம்மள ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்க, அப்ப திமுக தான் காரணம், பாஜக தான் காரணம் சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாரு. அதையே கண்டுபிடிச்ச உடனே இப்ப திருத்தப்பட்ட வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிருக்காரு. விஜயோட பவுஸ் இப்ப தெரிஞ்சிடும்ல, இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும்ல விஜயோட பவுஸ். யார் யாருக்கு போட்டின்னு சொன்ன? டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்குமா? இதோ இன்னும் ஒரு 15 நாள்ல தெரிஞ்சிடும் யார் யாருக்கு போட்டி, யாரு எந்த இடத்துல தமிழ்நாடு மக்கள் வச்சிருக்காங்கன்னு. சரி, இவங்க தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த செங்கோட்டையன் பையன் அவனோட தொல்லை மகா தொல்லையா இருக்கு. வயசானவங்க விசில் ஊதுனா இதயத்துக்கு நல்லதுன்னு பிரச்சாரம் பண்றாயா அவன். சின்ன குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் ஊதுனாக்கா சளி நின்றுன்னு பிரச்சாரம் பண்றாயா. எப்பா சித்த மருத்துவராப்பா செங்கோட்டையன். எப்படி? சித்த மருத்துவ பரம்பரையில் வந்த செங்கோட்டையன், பரம்பரையாக சித்த மருத்துவம் செய்யக்கூடிய செங்கோட்டையன். சின்ன பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருந்து விசில் ஊதுனா சளி போயிடுமா, வயசானவங்க விசில் ஊதுனா ஹார்ட் வந்து பலமாகுமா. ஏமிரா இது என்ன பிரச்சாரம்? இது என்ன கருமாந்திர டயலாக்டா இது? இந்த மாதிரி பேசிக்கிட்டு திரியுறீங்க. அப்ப மூளைக்கு ஒருத்தன் பைத்தியம் முடிச்சு திரியிறானுங்க. ஏன்னா கட்சி தலைமை வெளியில வரல. கட்சி தலைவர் வெளியில வந்து ஒரு ஆர்டர் போட்டாதானே அதை 2ஆம் கட்ட தலைவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, அவருடைய தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. கட்சி தலைமையே என்ன நடக்குதுன்னு தெரியாம போதைய போட்டுக்கிட்டு உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு பனையூருக்குள்ள. அப்ப 2ஆம் கட்ட தலைவர் மூளைக்கு ஒருத்தவங்க வாய்க்கு வந்து பேசிட்டு திரிச்சிட்டு இருக்காங்க. வேட்பு மனுவில் அவ்வளவு தவறுதல்ல குளறுபடியில போடுறாங்க. இவனுங்க காவல்துறை ஒரு டைம் கொடுத்து அந்த டைம்ல நான் பேச மாட்டேன், எனக்கு பிடிச்ச டைம்ல தான் நான் பேசுவேன்னு சொல்றான் ஒரு தவிட்டு தற்குறி. பிரச்சாரத்தையே கேன்சல் பண்றான். இருக்கிறது 16 நாள். அப்புறம் என்ன மயத்துக்கு நீ அரசியலுக்கு வந்த? எதுக்கு ஒரு தலைமுறையே நீ இப்ப வீணாக்கிட்டு இருக்க? எதுக்காக 234 தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிச்சு அவங்களை இன்னைக்கு செலவு பண்ண வைக்கிற?
நாளைக்கு அந்த 234 தொகுதி வேட்பாளரும் கடனை உடனே வாங்கி செலவு பண்ணி நடுத்தூர்ல நினைக்கிறானா நீயா போய் பாப்ப? உனக்காக வந்து செத்தவனுக்கே ஒத்த ரூபா கொடுக்கல, நீ ஆள ஒரிஜினா கொடுத்தாங்க கரூர்ல செத்தவனுக்கு மட்டும் தான் பணம் கொடுத்தாங்க. கரூர்ல 41 பேரு, மொத்தம் விஜயனுடைய கணக்குல 55 பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 14 பேரை இவன் எட்டி கூட பார்க்கல. அப்போ இவனை நம்பி ஊரு ஃபுல்லா கடன் வாங்கி இன்னைக்கு எனக்கு தெரிந்த தாவேகா வேட்பாளர் 2 வேட்பாளர், எனக்கு தெரிந்த வேட்பாளர் 2 பேருமே 50 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா ஒருத்தவங்க மட்டும் 50 லட்ச ரூபா 50 லட்ச ரூபான்னு அவருடைய நிலத்தை அடமானம் வச்சு ஒரு சேட்டு கிட்ட வாங்கி 1 கோடி ரூபா வச்சிருக்கான். இன்னொருத்தவன் ஒரு 45 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கான் கடன். இந்த கடனை எப்படி அவனுக்கு அடைப்பானுங்க? எப்படி ஜெயிக்க மாட்டேன்னு அவனுக்கும் தெரியும். இன்னைக்கு ஓ மேல இருக்கக்கூடிய அன்பால, ஓ மேல இருக்கக்கூடிய பாசத்தால நீ சொல்லிட்டான்றதுக்காக இன்னைக்கு ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு எலெக்ஷன்ல நிக்கிறான். அவன் ஜெயிச்சிட்டா கூட எங்கேயாவது 4 பேருக்கிட்ட எங்கேயாவது கையில கீழே காலில் விழுந்து அந்த கடனை ஏதாவது அடைக்கலாம். தோத்துட்டானுங்கன்னா வாழ்க்கை முழுக்க அவன் கஷ்டப்படணும், வாழ்க்கை முழுக்க அந்த கடன் அடைக்க அவன் ஓடணும், உழைக்கணும். விஜய் கண்டுப்பான்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து கை கொடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? படத்துல தாங்க டைலாக்கு, நீங்கள் என்னுடைய நண்பா நண்பிகள், அக்கா தங்கச்சிகள், பொண்டாட்டி கள்ளக்காதலிகள், இணைவிகள், துணைவிகள் அப்படின்னு படத்துல தான் டைலாக் பேசுவான். ரியல் லைஃப்ல போய் பதுங்கி வேண்டாம் தம்பிகளா. அவனை நம்பி நீங்க களத்துல இறங்கி பணத்தை செலவு பண்ணி நாசமா போயிடாதீங்க. அதுதான் நாங்க சொல்றோம். அப்போ அரசியல்ல ஜெயிக்கணும், தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு இருந்தா என்ன களத்துல இறங்கி வந்து நின்று இருப்பான், போய் பனையூருக்குள்ள போய் படுத்திருக்க மாட்டான். அப்ப எதற்காக விஜய் இறக்கி விடப்பட்டிருக்கிறார்? தமிழ்நாடு தேர்தலை கொலாப்ஸ் பண்ணணும், தமிழ்நாடு மக்களை திசை திருப்பணும், வாக்குகளை பிரிச்சு சின்னாபின்னமாகணும். அதன் இந்த ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் விஜய் அவர்கள் இன்றைக்கு தேர்தலுக்கு அரசியலுக்கு வந்திருக்காரே தவிர தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்ன்ற விவகாரம்லாம் இல்ல, தமிழ்நாட்டை வல்லரசு ஆகணும்ன்ற எண்ணம்லாம் இல்ல. அவனை நம்பி இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை உயர்த்தி விடணும், தாவேக்கான்ற கட்சியை உயர்த்தணும்லாம் கிடையாது. புரியுதுங்களா? சினிமாவில் 600 கோடி சம்பாதிச்சானாக்க அரசியல்ல 6000 கோடி சம்பாதிக்கலாம்னு தான் வரான் விஜய். அவ்வளவு பெரிய யோக்கியனா? ஏன் இத்தனை வருஷமான தமிழ்நாட்டு மக்கள் மீது இல்லாத அக்கறையா நீங்க போத்துக்கிட்டு வந்துருச்சு? யோசிக்க கூடாது இந்த தவிட்டு தற்கொலைகள். ஏன்னா ஒரு பிரச்சாரம் இடத்துல என்னையா வந்துட்டு போகுது? நாங்க பிரச்சாரத்துக்கு வா என்னன்னு கூப்பிடுறோம், வராதனா சொல்றோம். பிரச்சாரத்துக்கு வா, மக்கள் பிரச்சனையை பேசுனான்னு சொல்றோம். அப்ப இன்றைக்கு தள்ளாடி கொண்டு திரிகிறார்கள். அந்த கட்சியே இன்றைக்கு தள்ளாட்டத்தில் இருக்கு. மூளைக்கு ஒருத்தம் பைத்தியம் முடிச்சு சுத்திட்டு இருக்கானுங்க இந்த டிவிக்கே பயலுங்க. அதனாலதான் வேற எந்த கட்சி தலைவர்கள் எங்கேயாவது பேசினா கூட அங்க போய் நின்று டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கான் பைத்தியம் மாதிரி. பழக்க தோஷம் விட முடியல. இன்னைக்கு மெண்டலாகி தெரியுதுங்க. அந்த தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்ப எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்க போறான்னு தெரியல டிவிகேவில். அதை நினைச்சா பயமா இருக்கு. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தூரில் நிக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் எத்தனை பேரை அவன் கொல்ல போறான்னு தெரியல. எனவே தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் பாருங்க. இதான் ஒரு தலைவனுக்கு அழகான்னு பாருங்க. இவன் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறானான்னு பாருங்க. உங்களுடைய ஒவ்வொரு வாக்குகளும் இப்ப நீ ஓட்டு போடுறத விட்ட அப்படின்னா, இப்ப நீ தவறாக ஓட்டு போட்டனா அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகுதான் உன் கையில அந்த பவர் கிடைக்கும். அந்த 5 வருஷம் இந்த திமுக தமிழ்நாட்டை சின்னாபின்னமாக்கிடும். உன்னுடைய ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குகள், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை, தமிழர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய வாக்குகள். அந்த வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் திமுகவை யாரால் தோற்கடிக்க முடியுமோ, திமுகவை யாரால் வீழ்த்த முடியுமோ அவர்களுக்கு வாக்களிங்க. அதிமுகவுக்கு வாக்களிங்க. அப்பதான் திமுகவை வீழ்த்த முடியும், தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அந்த தவிட்டு தற்குறிக்கு தயவு செஞ்சு அவனுடைய பொத்தான் அந்த மடக்கு ஊதி சின்னத்துல குத்துவதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இவனுக்கு போடக்கூடிய இந்த ஓட்டால திமுகவை வீழ்த்த முடியுமான்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்துக்க. அவ்வளவுதான். நன்றி.